மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸில் இஷ்யூ ஃபார் ஃபியூச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸைஸ் 20th பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் 1 to 19 வந்து இதே சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் இல்லஸ்ட்ரேஷன்ஸோ அதர் எக்ஸைஸ் சம்ஸோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடச்சிரும். The Hindustan Manufacture Company had a total subscribed capital of 1 lakh in equity shares of rupees 100 each. 1 lakh வேல்யூவான ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க 10 rupeesக்கு அப்படின்ட்டு, ஆஃப் விச் 7.5 வேர் கால்ட் அப். ஸோ 10 rupeesல 7.5 வரை கால் பண்ணியிருக்காங்க. எ ஃபைனல் கால் ஆஃப் rupees 2.5 வேர் மேடு. இப்போ கடைசியாக அந்த 2.5யும் கால் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல் த அமௌண்ட் வேர் பெய்டு, எல்லா அமௌண்ட் வந்துருச்சு எக்ஸப்ட் 2 calls. ஸோ ஃபஸ்ட் 2 கால் வரலங்கிறாங்க. ஃபைனல் கால் 2.5. இப்போ ஃபஸ்ட்டு கால் என்னவா இருக்குங்க 2.5 தான் இருக்குது. ஏன்னா 2 calls ஆஃப் rupees 2.5 ஈச் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் 100 ஷேர்ஸ் ஹெல்ட் பை டிரே. ஸோ டிரே அப்படிங்கிறவர் 100 ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காரு. அவர் 2 கால் மணி பே பண்ணல, அதாவது 5 rupees பே பண்ணல, அதை ஃபீச்சர் பண்ணுறாங்க. தீஸ் ஷேர்ஸ் ஆஃப் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ அட் rupees 8 per share ஃபுல்லி பெய்டு. ஸோ இப்போ ஷேருக்கு ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸுக்கு வந்து அதை ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ மேக் ஜர்னல் என்ட்ரிஸ். அந்த ஃபீச்சருக்கு ரீஇஷ்யூக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சைஸ் 21 இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் பார்க்குறோம். எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 1 lakh வேல்யூவான ஷேர் பெர் ஷேர் ப்ரைஸ் 10 rupees அப்படின்னா இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் வருங்க 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 10 rupeesக்கு அப்படிங்கும்போது 7.5 கால்ட் அப் ஆயிருக்கு. 2.5 ஃபைனல் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2.5 கால் பண்ணுறப்போ 2 கால், ஃபஸ்ட்டு காலும் செகண்ட் காலும் 2.5 நம்மளுக்கு வந்து அரியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ ஷேர்ஸுங்க 100 ஷேர்ஸ் அரியர் ஆயிடுச்சு. அந்த 100 ஷேர்ஸ் என்ன பண்ணுறாங்க இப்போ ஃபீச்சர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போது அதை வந்து ரீஇஷ்யூ பண்ணுறாங்க 8 per ஷேருக்கு. இது வந்து ஜேர்னலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சருக்கான என்ட்ரி போடுவோம், அதுக்கப்புறம் ரீஇஷ்யூக்கான என்ட்ரிஸ். ஃபஸ்ட்டு கம்பெனி அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஜேர்னல் என்ட்ரிஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு கம்பெனிக்கு உள்ளே வராத நம்ம என்ன பண்ணுங்க டெபிட் பண்ணணும், கம்பெனிலேருந்து வெளியே போகிறத கிரெடிட் பண்ணணும். பேசிக் கான்செப்ட் இதுதான். ஓகேவா? அப்போது நம்ம ஃபீச்சர் பண்ணும்போது ஷேர் உள்ளே வரும், கேஷ் வெளியே போகும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டில் ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் உள்ளே வருது இல்லைங்களா. ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெட்டா டு ஃபஸ்ட்டு வந்து இது கால் பண்ணியிருக்காங்க அன்பெய்டை போட்டுக்கலாம். ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கவுண்ட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட், அதுக்கப்புறம் டு ஷேர் ஃபார் ஃபீச்சர். இப்போ ஃபீச்சரில் வந்து கம்பெனிக்கு பெனிஃபிட்டு, பே பண்ணவங்களுக்கு லாஸு. பெர் ஷேரோட ப்ரைஸ் என்ன 10 rupees இல்லையா. ஃபஸ்ட் கால் எவ்வளோங்க 2.5, செகண்ட் கால் எவ்வளோங்க 2.5. ஸோ ஃபார் ஃபீச்சர் இது வரைக்கும் பண்ணினது என்னங்க 5 rupees. இது வந்து பெய்டு அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து டியூ. ஓகேவா? எவ்வளோ ஷேர்ஸுங்க 100 ஷேர்ஸா, அப்போது 100 இன்ட்டு அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன வருங்க 1000 வருமா. ஸோ இங்கே 250 rupees. 100 into 2.5, இங்கே 100 into 2.5 250 rupees. இங்கே 100 into 5 500 rupees. பாருங்கள் டெபிட்டு கிரெடிட்டு நம்மளுக்கு டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ரீஇஷ்யூ பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ரீஇஷ்யூக்கான என்ட்ரிஸை போட்டுடலாம். ஸோ ரீஇஷ்யூ பண்ணுறப்ப அமௌண்ட் உள்ளே வரும், ஷேர் நம்மளுக்கு வெளியே போகும் இல்லைல்ல. ஸோ அப்போ பேங்க் அக்கவுண்ட் டெட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். இப்போ பாருங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 8 per ஷேருன்னு சொல்லியிருக்காங்களா. எவ்வளோ ஷேருங்க நம்மளுக்கு 100 ஷேர்ஸுமே போகுது. ஓகேவா? ஸோ இப்போ 8 rupees நம்மளுக்கு வந்து கலெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 100 into 8 rupees கலெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பெர் ஷேரோட ப்ரைஸ் என்னங்க 100 rupees தான் நம்மளுக்கு 10 rupeesோட ஷேர் தான் 8 rupees கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ 1000 வர வேண்டிய இடத்துல 800 தான் வந்துட்டு. மீதி லாஸ் என்ன சொல்லுவாங்க ஷேர் ஃபார் ஃபீச்சர் பண்ணி ரீஇஷ்யூ பண்ணதுனால இது வந்து ஷேர், இதில் வந்து ஷேர் ஃபார் ஃபீச்சரில் வந்த ப்ராஃபிட்டு, இது வந்து ஷேர் ஃபார் ஃபீச்சரில் வந்த லாஸ். ஓகேவா? எவ்வளோங்க 200. அவ்வளோதான். இப்போ டேலி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ என்ட்ரிஸ் முடிஞ்சுது. இனி இதில் நம்மளுக்கு
ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்க்குறோம் இந்த ஃபீச்சர் மூலமாக. ஸோ ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோங்க 500 இருக்குது, லாஸ் எவ்வளோங்க 200. இப்போ 300 நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுங்க கேபிட்டல் நேச்சர் அப்படிங்கிறத கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா, எப்படி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் for feature data to capital reserve account எவ்வளோங்க 500 minus 200. ஸோ 300 நம்மளுக்கு கேபிட்டல் ரிசர்வ், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.